வெல்கம் டு ஒன் சைட் ஆம்லெட் யூடியூப் சேனல். இதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா T-34. இது வந்து ரஷ்யன் பேஸ்டு மூவி. இது வந்து எப்போ வந்துச்சுன்னா ரஷ்யன் பேஸ்டு மூவி. இது வந்து 2018 வந்து ரஷ்யாவில் ரிலீஸ் ஆன மூவி. இந்த ப்ரொடியூசர் யாருன்னா, இதோட டேரக்டர் யாருன்னா Aleksey Sidorov அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து முழுக்க டேங்கை பேஸ் பண்ணக்கூடிய படம் தான். இந்த படம் வந்து 600 மில்லியன் ரூபலில் வந்து ரஷ்யாவில் ப்ரொடியூஸ் பண்ண படம். இது வந்து 2 பில்லியன் ரூபல் வரைக்கும் ரஷ்யாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது ரஷ்யாலேயே அதிகபட்சமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண 2வது படம் இதுதான். இதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன். நம்ம ஹீரோ வந்து ஒரு கேனிங் வெஹிக்கிள் ஓட்டிட்டு வருவார். அந்த கேனிங் வெஹிக்கிள் ஓட்டிட்டு வரும்போது ஒரு ஜெர்மனோட டேங்கர், அதாவது நாசிஸோட டேங்கர் வந்து ஹீரோவை பார்த்துரும். அப்போ அவங்க ஷூட் பண்ண போகும்போது ஹீரோ அதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறாரு அப்படின்றது அந்த ஸ்டார்டிங் சீன். இந்த ஸ்டார்டிங் சீன் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த முழு கதையும் பார்க்கணுன்ற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான கதை அம்சம் அந்த கதை கொண்டு இருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. படத்தோட விஷுவல்ஸ் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப அருமையாக, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த படத்தோட விஷுவல்ஸுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இப்போது இந்த ஜெர்மன் ஷூட் பண்ணுறதுலேருந்து இந்த ஹீரோ தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுதுன்னா, அவரோட ரஷ்யனோட ஜென்ரலவே அவர் பார்க்குறாரு. அந்த ரஷ்யனோட ஜென்ரலுக்கு ஆல்ரெடி வந்து அவர் வந்து இந்த வாரில் ஃபைட் பண்ணி அவரோட கையிலலாம் ரொம்ப அடிபட்டிருக்கும். அப்போ அவங்க ரஷ்யன் கிட்ட வந்து பெரிய டேங்கரோ எதுவுமே இருக்காது. அப்போ ரஷ்யன் கிட்ட ஒரு பழைய ஒரு டேங்கர் தான் இருக்கும். அந்த டேங்கரும் கொஞ்சம் புல்லட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ தான் நிக்கோலாய் வந்து அங்கே போயிட்டு அது வந்து ஜென்ரலாக வந்து அவர் அந்த ரஷ்யனுக்கு ஜென்ரலாக வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. அப்போ ஒரு 3 வீரர்கள் அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த ஜென்ரல். அந்த 3 வீரர்களில் வந்து ஒருத்தர் வந்து ரஷ்யாவிலே ரொம்ப அழகாக ரொம்ப திறமையாக வந்து டேங்க் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர். இன்னும் 2 ஷோல்டர்ஸை கொடுக்குறாரு. இவங்க 4 பேரும் சேர்ந்து இவர் வந்து ரொம்ப ஊக்கமளிக்கல நம்ம பேசுகிறார். நிக்கோலாய் வந்து ரொம்ப ஊக்கமூட்டுற அளவுக்கு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நம்மளால் கண்டிப்பாக முடியும், நம்ம அவங்களை இது பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பேசிக்கிட்டு அவங்க அந்த டேங்கர் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க ரஷ்யன் ஜெனரல் அவருக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருப்பாங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தை பாதுகாக்கிற பொறுப்பு வந்து நிக்கோலாய் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு 8 ஜெர்மன் டேங்கர் வந்துடும். அப்போது இவர் வந்து எப்படி அந்த ஜெர்மன் டேங்கரோட கவனத்தை செதற வச்சு அந்த டேங்கர்ஸை எப்படி அழிக்கிறாருன்றது அந்த ஸ்டார்டிங் ஒரு 30 நிமிஷம் சீன். இந்த 30 நிமிஷம் சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா விஷுவல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அந்த டேங்கர்ஸ் வந்து அந்த கிராமத்தை நெருங்கிடுச்சு. அந்த கிராமத்தை நெருங்கினதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புல்லுக்கட்டில் ஒளிஞ்சிருப்பாங்க. ஒளிஞ்சிருந்து 2 டேங்கர் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஷூட் பண்ணுற அந்த விஷுவல் சீனை நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து இப்படி ஒவ்வொரு டேங்கராக எல்லா டேங்கரையும் அழிச்சிடுறாங்க. அழிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஜெர்மன் ஜெனரலோட டேங்கர், அதாவது நாசிஸோட டேங்கர் வந்து நிக்கோலாயோட டேங்கரை பார்த்து பொசிஷன் பண்ணிடுறாங்க. நிக்கோலாய் எதிர்பார்க்காத சமயத்தில் அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போ நிக்கோலாயோட டேங்கர் இருக்க அந்த 3 பேருமே வந்து அடிபட்டுறாங்க. அடிபட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிக்கோலாய் வந்து அந்த டேங்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து இறங்கி கீழே வராது. கீழே வந்து அதாவது அந்த டேங்க் டிரைவர், ரஷ்யன் டேங்க் டிரைவர் வந்து அவர் காப்பாற்றுறாரு. காப்பாற்றி வெளியே கொண்டு வரும்போது நாசிஸோட ஜென்ரல் என்ன ஆகுறான்னா, அவனும் டேங்கர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். வெளியே வந்தோன்னா அவன் வந்து நிக்கோலாயை பார்த்தோன்னே ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணோன்னா நிக்கோலாய் வந்து செத்துடுறான். அதாவது சாவர மாதிரி இந்த சீனில் காட்டுறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா 1941 நடக்குது. இந்த 1941 நடந்ததுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1944 என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஜெர்மன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யன்ஸ் எல்லாத்தையுமே இந்த போர்லேருந்து பிடிச்ச கைதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இதில் ஏற்றிட்டு போய் ஒரு ட்ரெயினில் ஏற்றிட்டு போய் அவங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும் போது அந்த ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே எனக்கு அடி பண்ணிக்கணும், நீங்கள் எல்லாம் ஜெர்மனோட அடிமைகள்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அங்கே அந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் அவருக்கு அடிபணியாமல் நிற்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து நம்ம நிக்கோலாய். அப்போ நிக்கோலாயை பார்த்தோன்னா, இவர் வந்து இப்படி அடி பண்ணலன்னு சொன்னோன்னா அவரை கூட்டு போய் அங்கே வச்சு அடிக்கிறாங்க. அடித்து அவரை துன்புறுத்துறாங்க. துன்புறுத்தும் போது அந்த இடத்துல ஃபஸ்ட் நம்மளுக்கு யாரை காட்டுறாங்கன்னா, ஹிட்லரை காட்டுறாங்க. ஹிட்லர் மாதிரி ஒருத்தரை வந்து வெறும் ஒரு 30 செகண்ட் சீனில் மட்டும் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் சீன் வந்துச்சுல, அந்த ஃபைட் சீனில் வந்த ஜென்ரல் இருக்கார்ல, அந்த ஜென்ரல் வந்து இவனை வந்து பார்த்தோன்னே இவன் நிக்கோலாய், நம்மளோட டேங்கர்ஸ் வந்து அழிச்சவன் சொல்லி தெரியுது. அப்போ அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நல்ல சண்டை போட்ட, அதனால் நீ வந்து எங்களோட டேங்கர்ஸ்க்கு நீ ட்ரைனிங் கொடுக்கணும். உனக்கு வந்து நாங்கள் ஒரு எந்த வெப்பனுமே இல்லாமல் ஒரு டேங்கரை தருவோம். அதுக்கு நீ வந்து அதை வச்சு நீ வந்து எங்கள் டேங்கர்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, நிக்கோலாய் என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த ரஷ்யன் ஜெனரல் என்ன பண்ணாருன்னா, நீ வந்து பண்ணலாம், இந்த பொண்ணை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து துப்பாக்கியை காட்டுறாரு. அப்படி காட்டும்போது வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஹெட் ஜெனரல்கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அந்த கைதிகளெல்லாம் ஒன்று சேர்த்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல நிக்கோலாயை கூட்டு வராங்க. நிக்கோலாய் அந்த இடத்துல வந்த உடனே அங்கே இருக்க கைதிகள்லேருந்து உனக்கு இதில் யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலாயை பார்த்து கேட்குறாங்க.
அப்படி நிக்கலாயை பற்றி கேட்கும்போது வந்து அது ஏற்கனவே அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் சீன் பார்த்தோம். அந்த ஃபைட் சீனில் அவர் கூட ஒரு 3 பேர் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த 3 பேரையுமே நிக்கலாய் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 3 பேரையும் தேர்ந்தெடுத்து நம்ம தான் இந்த டேங்கரை வச்சு நம்ம வந்து ஜெர்மன் டேங்கர்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாம் வந்து இது பண்ண போகிறோம், நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நிக்கலாயை பார்த்தோன்னே இவங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்குது இந்த சோல்ஜர்ஸ்க்கு. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிக்கலாய் நம்மளை காமிச்சு கொடுத்துட்டான் அப்படின்ற ஒரு கோவத்தில், ஃபஸ்ட்டு நிக்கலாய் பார்த்தோன்னே இவன் நம்மளை காமிச்சு கொடுத்துட்டான் அப்படின்ற ஒரு கோவத்தில் ஒரு ஆதங்கத்தில் அவன் மேலே இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் போக போக நிக்கலாய் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிறாரு அப்படின்ற அந்த 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 விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிய வரும்போது தான் திரும்ப சரி நம்மளால் முடியாது, இது நம்மளை வந்து நம்மளே தற்கொலை செய்து கூடிய ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம வந்து நம்மளால் இது கண்டிப்பாக முடியாது, நம்ம எப்படி நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நிக்கலாய் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் ஊட்டுறளவில் பேசுவார். பேசுனதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஜெர்மன் ஜெனரல் வந்து ரஷ்யாவில் போர் நடந்தப்போ அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு டேங்கர், அந்த டேங்கரை கொண்டு வந்து காமிப்பான். அந்த டேங்கர் எப்படி, அந்த டேங்கர் என்ன சொல்லி, அந்த டேங்கரை பார்த்து அந்த டேங்கர் காமிச்சு என்ன சொல்லுவான்னா, இந்த டேங்கரில் வந்து எதுவுமே இல்லை, செத்துப்போன ரஷ்யன்ஸ் வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த டேங்கரை க்ளீன் பண்ணி இந்த டேங்கரை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அந்த டேங்கை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு வந்து தோணும், அது வந்து ரஷ்யாலேயே ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு T-34ன்ற டேங்கர். இந்த டேங்கரோட நேமை தான் வந்து இவங்க வந்து எதுக்கு இந்த படத்துக்கே நேமாக வச்சுருக்கிறாங்க. இந்த T-34 ரக டேங்கரை கொண்டுட்டு இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த இதோட கதை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெர்மன் ஜெனரல் வந்து இந்த டேங்கரை ஓப்பன் பண்ணி நீ பாருன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேங்கரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது வந்து உள்ளே வந்து சோல்ஜர்ஸ்லாம் செத்து கிடப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் செத்து கிடப்பாங்க. நீங்கள் இந்த சீனை பாருங்கள். அப்போ இவங்க இந்த சோல்ஜர்ஸ் 3 பேரும் வந்து இவங்ககிட்ட இந்த நிக்கலாய் கிட்ட வந்து கேட்குறாங்க, நம்மளால் இது எப்படி முடியும், நம்மளால் இது முடியாது அப்படி கேட்கும்போது வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா அங்கே வந்து அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் செத்து கிடக்குறாங்க. அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸை ஒதுக்கும் போது தான் அவர் என்ன கவனிக்கிறாருன்னா, அங்கே வந்து ஒரு 6 புல்லட், அதாவது அந்த டேங்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 6 புல்லட் வந்து அங்கே அவர் கண்ணில் தென்படுது. அதை பார்த்த உடனே தான் அவர் ஒரு திட்டம் போடுறாரு, நம்ம இந்த 6 புல்லட்டை வச்சு தான் நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாரு. அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டம் போட்டு நிக்கலாய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிணங்களோட உடம்புலையே வந்து அந்த அந்த புல்லட்டை ஒளிச்சு வச்சு வெளியே எடுத்துகிட்டு வர்றாரு. வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த ரஷ்யன் ஜெனரல்கிட்ட சொல்கிறாரு, எங்களோட ரஷ்ய வீரர்கள், அதனால் நாங்கள் வந்து இவங்களை வந்து ரொம்ப மரியாதையோடு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த புல்லட் இருக்கிறத வந்து இந்த அடிமை பெண், இந்த ரஷ்ய பெண் இருக்கால, இவ வந்து அடிமை பெண், இவங்க தான் டிரான்ஸ்லேட்டராக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவள் வந்து பார்த்துட்டு ஆனால் அவள் எதுவும் சொல்ல மாட்டா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கல் குவியலை சேர்த்து அதுக்கெல்லாம் அவங்க பிணங்களை ஒளிச்சு வைக்கும்போது அதில் வந்து ஒரு அடையாளம் மாதிரி தீட்டி வச்சு அதுக்குள்ளே அந்த டேங்கரோட புல்லட்ஸ் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுருக்காங்க. ஒளிச்சு வச்சுட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது இந்த டேங்கரை ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த புல்லட்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ஜெர்மன் டேங்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணி நம்ம இங்கே எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்போது இதை பேஸ் பண்ணி இவர் நிக்கலாய் வந்து திட்டம் போடுறாரு. திட்டம் போட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நிக்கலாய் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எப்படி தப்பிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாரு. மற்ற 3 பேர் வந்து டேங்கர்ஸை ரெடி பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது நிக்கலாய் வந்து டேங்கர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகும்னா, அந்த ஜெனரல் வந்து நிக்கலாயை கூப்பிட்டு விடுவான், நீ என்னை பார்க்க. நிக்கலாய் அவரை பார்க்க போகிறார். அவர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டேங்கர் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லி டேங்கரை வெளியே எடுத்து ஓட்டுவாங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், அந்த டேங்கரோட டிரைவர் யாருன்னா, ரஷ்யாலேயே ரொம்ப சிறப்பாக டேங்கர் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர். அவர் வந்து இந்த டேங்கரை ஓட்டுறதை பார்த்து ஜெர்மன்ஸ் எல்லாரும் வாயை பொழந்து போய் நிற்பாங்க. என்னடா இவங்க இப்படிப்பட்ட டேங்கரை இவ்வளோ ஸ்பீடாக ரெடி பண்ணிட்டாங்க, அந்த டேங்கர் வந்து ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய டேங்கர், அது மட்டும் இல்லாமல் அது வந்து 60 டிகிரியில் வந்து வேகமாக அதோட ஆர்ம்ஸை ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு டேங்கர். அதாவது அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ரஷ்யாவில் இருந்த ஒரு மிகவும் மிக 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 பலம் வாய்ந்த ஒரு டேங்கர்னால் அது இந்த T-34 தான். இந்த டேங்கர் இவங்க கையில் கிடச்ச உடனே இவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க, நம்ம வந்து இந்த டேங்கரை வச்சு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. அப்போது வந்து இந்த ஜெனரல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இவரை கூப்பிட்றா, நிக்கலாயை கூப்பிட்டு அவன் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு பேச கூப்பிட்றாங்க. அப்போ நிக்கலாய் வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மேப்பை திருட பார்க்குறான். ஆனால் அவனால் திருட முடியல. அந்த மேப் எடுத்து ஒழிச்சு வச்சுடுறாங்க. அப்போ ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்லேட்டராக கூட இந்த ரஷ்ய பெண் என்ன பண்ணுறான், நிக்கலாய் வந்து பார்க்குறான். நிக்கலாய் வந்து பார்த்து, நீங்கள் தப்பிக்க போகிறீங்கன்ற பிளான் எனக்கு தெரியும், நீங்கள் வந்து என்னையும் உங்கள் கூட கூட்டு போயிருங்க, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நிக்கலாய் சொல்கிறான், இல்லை வேண்டாம், நீ எங்கள் கூட வராத, நீ செத்துருவேன், நாங்களும் செத்து போயிடலாம், நீ வராதுன்னு சொல்கிறான். ஆனால் அவள் கேட்க மாட்டேன்றான். நான் வந்து உங்களுக்கு மேப் எடுத்துகிட்டு வந்து தரேன், அந்த மேப்லாம் உங்களால் தப்பிக்க முடியாது, நான் உங்களுக்கு இந்த மேப் எடுத்துகிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்,
நீங்கள் வந்து என்னையும் கூட கூட்டு போங்கன்னு சொல்லி நிக்கலாய்ட்ட வந்து கேட்குறான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஜெர்மன் ஜெனரல் வந்து தன்னோட டீம்ஸை சொல்கிறான், நீங்கள்லாம் ரெடி பண்ணுங்கள், நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ரஷ்யன் டேங்கர் கூட நம்ம வந்து இங்கே போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஜெர்மன் டேங்கர்ஸ்லாம் ரெடி ஆகுது. ஆனால் இவங்களுக்கு தெரியாது அவங்கள்ட்ட புல்லட்லன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அந்த புல்லட்டை ஒழிச்சு வச்சாங்களோ அந்த இடத்துல போய் இந்த புல்லட்டெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க டேங்கர்ஸில் வந்து அதாவது ரஷ்யன்ஸுக்கு தெரியாமல் ஜெர்மன்ஸுக்கு தெரியாமல் அவங்க வந்து அவங்களோட புல்லட்ஸ்லாம் வந்து அவங்களோட டேங்கரில் ஏற்றிடுறாங்க. ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ரஷ்ய வீரர்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் வந்து அந்த ரஷ்ய டிரான்ஸ்லேட்டர் பெண் வந்து அந்த ஒரு டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணி நைஸாக போய் அந்த மேப்பை திருடிட்டு வந்துடுறான். மேப் திருடிட்டு இருக்க சமயத்தில் வந்து உள்ளே வந்து ஒரு ரஷ்யன் ஜெனரல் வந்துடுறான். அவன் வந்த உடனே ஐயோ நம்ம மாட்டிக்க போகிறோன்ற இதில் வந்து அவள் வந்து அந்த பெட்டில் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ரஷ்யன் ஜெனரல் கூட வந்து ஒரு உடலுறவு வச்ச மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த இடத்துலேருந்து அவள் தப்பிச்சிடுறான். அவள் தப்பிச்சு அவள் மேப்பை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து அவள் வந்து நான் வெளியே போகும்போது ஷோல்டர் கேட்குறா, நீ போயிட்டு எப்போ வருவேன்னு கேட்குறா. உடனே மனசுக்குள்ளே சொல்கிறா, நான் போயிட்டு திரும்ப வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு அவள் அதாவது அந்த மிலிட்ரி கேப் விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே டேங்க் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி ஒரு பொருளை கீழே ஊற்றி அதை தீப்பற்றி வச்சு அந்த இடத்த ஃபுல்லாக கருமுகையாக இது பண்ணுவாங்க. அப்போ ஜெர்மன்ஸ் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவங்க நினைப்பாங்கன்னா இவங்க தான் புல்லட் எதுவுமே இல்லையா, ஸோ இவங்க தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த ரஷ்யன்ஸ் வந்து அவங்க டேங்கர் ஒன்று ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ண உடனே அவங்க ஜெர்மன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஐயோ இவங்ககிட்ட புல்லட்ஸ் இல்லைன்னு நினச்சோம், இவங்க எப்படி புல்லட்ஸ் எடுத்தாங்க, இவங்க எப்படி நம்மளை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் கதி கலங்கி போய் அந்த டேங்கரை விடாதீங்க உடனே ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நிக்கோலா என்ன பண்ணுவார், ஆல்ரெடி இந்த புகை மூட்டமாக இருந்தாலும் இவங்க எங்கே வராங்கன்னு தெரியாது. ஒரு காட்டு வழியாக இந்த பக்கம் பின் வழியாக சுற்றி வந்து இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்து குறி வச்சு என்ன பண்ணுவார்னா ஷூட் பண்ணுறாரு. அதை இவன் வந்து இந்த ஜென்ரல் பார்த்துருவான், இந்த நாசிஸ் ஜென்ரல் வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே அவன் என்ன பண்ணான்னா அவங்களோட ஜெர்மன்ஸோட ஹெட் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டுட்டு அவன் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுவான். அவன் அந்த தப்பிச்சு போகிற சீன் மட்டும் இல்லாமல் இவங்க அந்த புல்லட் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சீனையும் நீங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்தோட விஷுவலுக்காகவே இந்த படம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு அருமையான விஷுவல் உள்ள ஒரு படமாகும். அப்போது அவங்கள ஷூட் பண்ணால் ரஷ்யன்ஸோட நிறைய ஜென்ரல்ஸ் இறந்து போயிடுறாங்க, ஜெர்மன்ஸோட நிறைய ஜென்ரல்ஸ் இறந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த டேங்கர் எடுத்துகிட்டு இவங்க வேகமாக போகிறாங்க. அப்போ அந்த நாசிஸ் ஜென்ரல் வந்து இவங்களை பார்த்து ஷூட் பண்ணுறான் துப்பாக்கியால். அதனால் அவங்க அந்த கேட்டை உடச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனே இவங்க சந்தோஷத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம எப்படியாவது தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷத்தில் போயிட்டுருக்காங்க. அப்போது வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து அந்த ரஷ்யா பெண் வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த டேங்கர் வருது. பார்த்தோன்னா அங்கே இருக்க ஜெர்மன்ஸ்லாம் வந்து அப்படி வாயை குழக்கிறாங்க, எப்படி இவ்வளோ பெரிய டேங்கர் வந்து நம்ம ரோட்டில் வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆன்ட்டி அதை பார்த்து மயங்கியே விழுந்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவான், இவன் அந்த மேப்பை எடுத்துகிட்டு வந்துருக்குறா. அந்த மேப்பை எடுத்து இவளையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்களும் அந்த டேங்கரில் ஏறி புறப்படுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் ஜெர்மன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ ரஷ்யன் தப்பிச்சிட்டாங்க, நம்ம அவங்களை எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இதையும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு அந்த இவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான உணவுகள்லாம் எடுத்துகிட்டு இவங்க தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஜெர்மன் டேங்கர் வந்துடுது. ஜெர்மன் டேங்கர் இவங்களை ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறம் இவங்க அதில் உடனே இந்த காட்டுப்பாதையை திருப்பி நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும், இங்கேருந்து 300 மைல் நம்ம போயிட்டா நம்ம வந்து ரஷ்யன் பார்டருக்குள்ளே போயிட்டா நம்ம சேஃப் ஆயிடுவோம், நம்ம எப்படியாவது ரஷ்யன் பார்டருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை பார்த்து முடிவு பண்ணி இவங்க காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க. இவங்க காட்டு வழியாக போகும்போது இந்த நாசிஸ் ஜெனரல் என்ன பண்ணுறான்னா அவன் ஹெலிகாப்டரில் போயிட்டு இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்கே வந்து டேங்கர் போயிருக்க தடத்தை இவன் பார்த்த உடனே ஓகே அப்போ டேங்கர் வந்து இந்த இடத்துக்கு தான் வரப்போன்னு சொல்லி கணிச்சிருவான். ஆனால் இவங்க வந்து நைட் நேரம் ஆகிட்டாலும் டேங்கர் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இவங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக ஒரு அருவியில் குளிக்கிற மாதிரி ஒரு குளத்தில் குளிக்கிற மாதிரி சீன்லாம் காட்டுவாங்க. அப்படி காட்டினதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து நம்ம 4 பேரும் தூங்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொருத்தர் வந்து பாதுகாக்கணும், அதாவது நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள முடிவு எடுத்துகிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து கண்காணிச்சிட்டு இருக்கும்போது வந்து இந்த ஜெர்மன் டேங்கர்ஸ் வந்து இவங்க பார்த்துட்டு அந்த பொண்ணை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இங்கேருந்து இந்த மேப் எடுத்து இந்த காட்டுப்பாதை வழியாக போய் ஒரு சமதள பரப்பில் போய் நீ ஒரு நாள் வெயிட் பண்ணு, நாங்கள் வரலன்னா நீ அங்கேருந்து கிளம்பி வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஊருக்குள்ளே வராரு. அந்த ஊருக்குள்ளே வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெர்மன் டேங்கர்ஸ் எல்லாம் இவங்க இங்கே தான் வருவாங்கன்னு கெஸ் பண்ணி அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேங்கரை பார்த்துறாங்க, டேங்கரை ஷூட் பண்ணிடுறாங்க. எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணுமே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது வந்து அங்கே ஒரு 4 டேங்கர் இருக்குது. அந்த 4 டேங்கரோட கவனத்தை சிதறடிச்சு தான் நம்ம தப்பிக்க முடியும். அது எப்படி சிதறடிக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்களுக்குடைய ஒரு வீரரை வந்து அமுச்சு விடுவாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு பாம்பு எடுத்துகிட்டு போய் அந்த டேங்கரில் போட்டு அவங்களோட கவனத்தை சிதறடி, அந்த டேங்கர் வெடிக்கிற சமயத்தில் நாங்கள் வந்து திரும்பி நாங்கள் வந்து அந்த கவனம் சிதற டைமில் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அவனும் பண்ணுவான். அப்போ இவங்க எஸ்கேப் ஆகி ஒரு செவரை உடச்சிட்டு போய் அங்கே போய் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு ஜெர்மன் டேங்கர் நிற்கும். அப்போ அந்த சீன் பார்த்தீங்கன்னா 2 டேங்கர் அவங்களோட ஆர்ம்ஸை வேகமாக சுற்றும். அதில் எந்த டேங்கர் ஆர்ம்ஸை சுற்றி ஷூட் பண்ணுதோ அந்த டேங்கர் மட்டும்தான் பொழைக்குன்ற மாதிரி ஒரு அருமையான சீன். அந்த இடத்துல நிக்கோலாய் வந்து அந்த டேங்கரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு, அந்த டேங்கரோட ஆர்ம்ஸை காட்டுவாங்க. அந்த ஆர்ம் சீன் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணி அதாவது ரஷ்யன் டேங்கர் நிக்கோலாயோட டேங்கர் வந்து நாசிஸோட ஒரு டேங்கரை ஷூட் பண்ணிடுது. ஷூட் பண்ணி இவங்க வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ரைட் சைட்லேருந்து இன்னொரு டேங்கர் இவங்கள பார்த்து குறி வச்சிருது. இவங்கள பார்த்து குறி வச்சோன்னா ஐயோ நம்ம எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துட்டு இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த டேங்கர் அதாவது ரைட் சைட்லேருந்து நிக்கோலாயை பார்த்து குறி வச்ச அந்த டேங்கரை வந்து என்ன ஆகும்னா இன்னொரு டேங்கர் அதாவது இன்னொரு ஜெர்மன் டேங்கர் அவங்கள ஷூட் பண்ணும். எப்படா ஒரு ஜெர்மன் டேங்கர் ஷூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தார்ல ஒருத்தன், அதாவது இங்கேருந்து அந்த டேங்கர்ஸோட கவனத்தை சிதறடிக்க போயிருந்தார்ல ஒருத்தன், அவன் வந்து இந்த டேங்கருக்குள்ளேருந்து இந்த டேங்கரை பார்த்து ஷூட் பண்ணிடுவான். ஷூட் பண்ணோன்னே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது இவன் இந்த நாசிஸோட ஜெனரல் என்ன பண்ணுவான்னா அவன் அந்த டேங்கருக்குள்ளே இவன் இருக்கிறத பார்த்துருவான், இந்த இன்னொரு ரஷ்யன் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள அந்த டேங்கரை வந்து ஷூட் பண்ணிடுவான். ஷூட் பண்ணோன்னா அவனுக்கு ரொம்ப அடிபட்டவொன்னே அவனே எடுத்து இவங்க வந்து ஏற்றிக்கிட்டு இவங்களோட டேங்கரில் எடுத்து ஏற்றிப்பாங்க. ஏற்றுனோன்னு இந்த ரஷ்யன் நாசிஸ் ஜெனரல் என்ன பண்ணுவான்னா இல்லை அதாவது இந்த ஊரை தாண்டி போனால் இந்த ஊர் கடைசியில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜை தாண்டி போனால் தான் இவங்க இந்த ஊரை தாண்டி போக முடியும். அதனால் நான் வந்து உங்களை இங்கே ஷூட் பண்ண மாட்டேன், அந்த பிரிட்ஜுக்கு வா, அந்த பிரிட்ஜில் நீயா நானான்னு மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா இந்த நாசிஸ் வந்து அவனோட டேங்கரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போவான். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போன உடனே இவங்களும் வந்து சரி வா நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து போவாங்க. அப்படி அந்த 2 பேரும் போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இதாவது இவங்ககிட்ட மொத்தமே 6 புல்லட் தான் இருந்துச்சு. இந்த 6 புல்லட்டில் 5 புல்லட்டை யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. அப்போ இவங்க இந்த ஒரு புல்லட்டை வச்சு மட்டும்தான் இவங்க தப்பிச்சாக்கணும். இவங்களுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை. ஆனால் ஜெர்மன் டேங்கர்ஸ் அப்படி இல்லை. ஜெர்மன் டேங்கர்ஸ் வந்து ஏகப்பட்ட புல்லட்டோடி ஒரு டேங்கர் இருக்குது. இந்த டேங்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அந்த நாசிஸோட ஜெனரல். அவன் வந்து ரொம்ப கொடூரமான ஒருத்தன். அப்போ இவனை மீறி நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிக்கோலாய் வந்து ரொம்ப தைரியம் கொடுத்து நம்ம கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு போய் சேரும் தைரியம் கொடுத்து சோல்ஜர்ஸை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஒரே ஒரு புல்லட் எடுத்துகிட்டு இவங்க போகும்போது அவங்க ஆப்போசிட்டில் ஜெர்மன் டேங்கர் அந்த பாலத்து மேலே நிற்கிது, பிரிட்ஜ் மேலே நிற்கிது. அப்போ இவங்கள பஸ் ஷூட் பண்ணும். ஆல்ரெடி இந்த T-34 டேங்கர் வந்து ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய டேங்கர் நான் சொல்லியிருந்தேன். அப்போ இவங்க அப்படி வளைஞ்சு எப்படி அதுலேருந்து தப்பிச்சு போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஒரு மூணு புல்லட் இவங்க ஷூட் பண்ணுவாங்க ஜெர்மன் டேங்கர்ஸ். ஆனால் தப்பிச்சு இந்த 3 புல்லட்லேயும் அது இது படாமல் 4வது என்ன பண்ணால் இவங்க வந்து கரெக்டாக அந்த ஜெர்மன் டேங்கரை பார்த்து ஃபயர் பண்ண ரஷ்யன் டேங்கர் அதாவது T-34 டேங்கர் வந்து அவங்க ஜெர்மன் டேங்கர்ஸை ஃபயர் பண்ணிடுது. ஃபயர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஜெர்மன் டேங்கர் வந்து ரொம்ப அடிபட்டுருது. அடிபட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட டேங்கர் எடுத்துகிட்டு போய் அந்த டேங்கர் மேலே மோதுறாங்க. 2 பேரோட டேங்கருமே மாறி சுட்டுக்கிட்டாங்க. 2 பேருக்குமே அடிபட்டுருச்சு. 2 பேர் டேங்கர் நல்லா அடிபட்டுருச்சு. இவங்க அது இடிச்சதில் வந்து என்ன ஆகும்னா அந்த டேங்கர் வந்து ஆல்ரெடி இவங்க புல்லட் அடிச்சிருப்பாங்க. அந்த புல்லட்டில் வந்து டேங்கர் சேதாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த டேங்கரை கொண்டு போய் இடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பாலத்தோட சைடை உடச்சிட்டு இது கீழே விழுற மாதிரி நிலைமையில வந்து அந்த டேங்கர் போய் நிற்கும். அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னா அந்த நாசிஸோட ஜெனரல் வந்து என்ன பண்ணுவான்னா உள்ளே இருந்து வெளியே எழுந்து வருவான். வெளியே எழுந்து வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நிக்கோலாய் வந்து முதல்ல புல்லட் எடுத்து அதாவது அவனோட துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே போய் நிற்பான். அப்போ அந்த நாசிஸ் ஜெனரல் வந்து கன் எடுத்து நிக்கோலாய் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிக்கோலாய் என்ன பண்ணுவான்னா அவனை பார்த்து துப்பாக்கியை காமிச்சிடுவான். துப்பாக்கியை காமிச்சோடனே அவன் அந்த நாசிஸ் ஜெனரலுக்கு அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நம்ம தோத்தாலுமே நம்மளோட வலிமையான ஒருத்தங்க தான் தோக்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து அவன் கை கொடுப்பான். அவன் கை கொடுத்து முடிக்கவும் வந்து அந்த அவனோட டேங்கர் அதாவது ஆல்ரெடி இந்த பிரிட்ஜில் மோதி இந்த டேங்கர் வந்து அந்த பிரிட்ஜுக்குள்ளே விழுந்துடும். அந்த பிரிட்ஜுக்குள்ளே விழுத்துற மாதிரி சீன். அதோட நாசிஸ் ஜெனரல் செத்துருவான். இந்த நாசிஸ் ஜெனரல் செத்த உடனே அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஆல்ரெடி அடிபட்டிருந்த அந்த ஒரு ஜெர்மன் வீரர் அந்த ரஷ்யன் வீரனையும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ரெடி பண்ணி அதில் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சமோலி பரப்பை பார்த்து போகிறாங்க. அந்த சமோலி பரப்புக்கு போகும்போது வந்து அங்கே அந்த பெண் அதாவது அந்த அந்த டிரான்ஸ்லேட்டர் பெண் வந்து நிக்கோலாய்க்காக வெயிட் பண்ணுவாள். அப்படி வெயிட் பண்ணும்போது வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு நம்ம தப்பிச்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சந்தோஷமாக இது பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த படத்துலேயே வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா
ஒரு டேங்கர், ஒரு T-34ன்ற ஒரு டேங்கரை மட்டும் வச்சு அவங்க அவ்வளோ அருமையாக படம் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம நேரில் ஒரு டேங்கர் ஃபைட் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள்